அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் வேஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமையை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கடந்த மாதத்தின் முதல் வாரத்தில் எனக்கு பலன் உண்டு என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். தேவனது ஜனங்கள் புலம்புகிறார்கள், விருதாவாக என்னுடைய பிரயாசங்கள் போய்கொண்டிருக்கிறது, சத்ரு என்னுடைய முயற்சிகளை எல்லாம் கெடுத்து போட்டானே, எங்களை சுற்றிலும் இருக்கிறதான அந்நிய ஜனங்கள் பொறாமையும் எரிச்சலும் கொண்டவர்களாக எங்களுடைய உழைப்புகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்களே என்று தேவனது ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்திலே. அதற்கடுத்து நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுகிறார்கள், ஆகிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பூமியிலே நீதியை நியாயத்தை நடப்பிக்கிறவர். ஆதலால் எங்கள் நியாயம் கர்த்தரிடத்திலும் எங்களுக்குரிய பலன் எங்கள் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு கூட அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்கிற தலைப்பில் அந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் கர்த்தருடைய வார்த்தையாக தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம்.
2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றான். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு. யூதாவின் ராஜா ஆசா. இந்த யூதா ராஜாவாகிய ஆசாவை நோக்கி தீர்க்கதரிசி அசரியா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ராஜாவே, உன்னுடைய கைகளை திடப்படுத்திக்கொள், சோர்ந்து போகாதிரு, நெகிழ விடாமல் தொடர்ந்து செயல்படு, நிச்சயமாய் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அன்பானவர்களை, இந்த ஆசா ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த செய்தியை கூர்மையாய் நீங்கள் உள்வாங்குவீர்களானால் உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் திடமாக நம்புகிறேன். ராஜாவாகிய ஆசா தன் தகப்பனாகிய அபியா என்கிற ராஜாவின் மரணத்திற்கு பின்பதாக இவன் ராஜ பதவியிலே பொறுப்பெடுக்கிறான். தாவீதுக்கு அடுத்தபடியாக 5வது 6வது ராஜாவாக இந்த ஆசா வருகிறான். தாவீதுக்கு அடுத்தபடி தேசத்திலே சிறப்பாக மக்களுக்கு சேவை புரிந்தவன், தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தவன், ஆட்சி புரிந்தவன் என்றால் இந்த ஆசா ராஜா. அன்பானவர்களே, தாவீதின் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் சேர்க்கப்பட்டார்கள், ஆவிக்குரிய காரியங்களில் பலப்படுத்தப்பட்டார்கள். சாலமோனின் நாட்களிலே ஆலயம் கட்டப்பட்டது, அரண்மனை கட்டப்பட்டது, அலங்கங்கள் கட்டப்பட்டது, தேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தாவீதின் காலத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் ஜனங்கள் பலப்பட்டார்கள். சாலமோனின் காலத்தில் தேசத்தின் பாதுகாப்பின் காரியங்களிலே பலப்பட்டார்கள். ஆனால் அதற்கடுத்து சாலமோனுடைய மகன் ராஜாவாகிறான், ரெகபயாம். அவன் மூத்தவர்களோடு ஆலோசனை செய்யாமல் வாலிபர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ரெகபயாமுக்கு அடுத்து ராஜாவானவன் அவனுடைய மகன் எரேபயாம். எரேபயாமும் தன் தகப்பன் எப்படி பொல்லாத வழிகளில் நடந்தானோ, தேவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் ஜனங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு ராஜாவாக காணப்பட்டான். எரேபயாமுக்கு அடுத்து ராஜாவானவன் அபியா. அபியாவும் அவர்களுடைய தகப்பன் போலவே ஆசீர்வாதமற்ற ஒரு ராஜாவாக காணப்படுகிறார்கள். இந்த 3 ராஜாக்கள், ரெகபயாம், எரேபயாம், அபியா, 3 ராஜாக்களின் காலத்தில் தேசம் பாழாய் போனது. தாவீது ஆவிக்குரிய காரியங்களை கட்டி எழுப்பினான். சாலமோன் தேசத்தின் பாதுகாப்பு காரியங்களை கட்டி எழுப்பினான். பொறுப்பற்ற ராஜாக்கள் ரெகபயாம், எரேபயாம், அபியா, ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். ஆதலால் அந்நிய ராஜாக்கள் படையெடுத்தார்கள், தேசத்தின் பாதுகாப்பு அரண்களை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே பின்வாங்கி போனார்கள். சாலமோனின் காலத்திலேயே அவன் கட்டின பல்வேறு மனைவிகளினாலே விக்கிரகாராதனை தேசத்துக்குள் நுழைந்து விட்டது. அதற்கடுத்து ரெகபயாம், எரேபயாம், அபியா காலத்தில் விக்கிரகாராதனை பெருகிவிட்டது. ஜனங்கள் விக்கிரகாராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேசம் பாழாய் போனது, ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். இந்த நேரத்தில் ராஜாவாக பதவி ஏற்கிறான் ஆசா. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. சாதகமான சூழ்நிலையில் பொறுப்பு ஏற்பது என்பது நல்ல ஒரு காரியம். எனக்கு எல்லாமே ஒரு சேஃப் ஜோனாக இருக்குது, எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது, இந்த டைமில் நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தேசம் பாதுகாப்பில் இல்லை, ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், எந்த ஒரு ஆதரவான சூழ்நிலை தேசத்தில் இல்லை. இந்த நேரத்தில் ஆசா ராஜாவாக பொறுப்பெடுப்பது என்பது சவால் நிறைந்த ஒரு விஷயம். இந்த ஆசா கர்த்தருக்காக வைராக்கியமானவன், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற இவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு என்பது கூடுதல் சுமையாக, சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சாலமோன் ராஜாவான காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், தாவீது சாலமோனுக்கு அந்த சிங்காசனத்தை ரெடி பண்ணி வைக்கிறான். என் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக பதவி ஏற்பான், ரெடி பண்ணி வைக்கிறான் சிங்காசனத்தை. ஆலயத்தை கட்டுறதுக்கு, அரண்மனையை கட்டுறதுக்கு, தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு, பொண்ணு பொருள்கள் எல்லாமே பொருளாதார நிலையை கரெக்டாக கொண்டு வந்து வச்சிடறான். அவனுக்கு சிங்காசனம் ரெடியாக இருக்குது, பொருளாதாரத்தில் நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் இருக்குது, அது இல்லாமல் ஜனங்களுக்கு கட்டளை இட்டுட்டான்.
என் மகனாகிய சாலமோனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடங்க. எல்லாத்தையும் ரூட்டை கிளியர் பண்ணி சாலமோனை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. பொதுவாக சொல்லுவாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில விடுற கதை போல சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். இப்படி ராஜ பதவிக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஜனங்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். தேசத்தில் பாதுகாப்பெல்லாம் இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. ஜனங்களிடத்திலே ஒத்துழைப்பு இல்லை. சவாலான கடினமான நேரத்திலே ஆசாவை கர்த்தர் பொறுப்பிலே கொண்டு வந்து வைக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறேனே, ஆண்டவரை நான் உண்மையாய் தேடுகிறேனே, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சவால்கள், போராட்டங்கள் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? அன்பானவர்களே, பக்தி உள்ளவர்களை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் சவால்கள் நிறைந்த பொறுப்புகளிலே கொண்டு வந்து வைக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இவர்களால் சாதிக்க முடியும். அவர்கள் என்னையே நம்பி இருக்கிறபடினாலே, அவர்கள் என்னையே சார்ந்திருக்கிறபடினாலே அவர்கள் இந்த பொறுப்புகளை நேர்த்தியை நிறைவேற்றி முடிப்பார்கள். சவால்களை சாதனையாக மாற்றுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பான சகோதரனை, சகோதரியே, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? விக்கிரக ஆராதனைக்காரன் பண்ணுகிறான், அவன் நன்றாக இருக்கிறான், பாவத்திலே வாழுகிறான், இந்த குடும்பம் இப்படி இருக்கிறது, அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறார்கள், ஆனால் நான் ஒழுங்காக ஆண்டவரை தேடுகிறேன், வாரந்தோறும் சபைக்கு வருகிறேன், கர்த்தரை கனப்படுத்துகிற காரியங்களில் உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார், ஏன் இந்த சவால்களை எனக்கு அனுமதிக்கிறார்? ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் உங்களால் மாத்திரம் இதை சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் தேவனையே சார்ந்திருக்கிறவர்கள், ஆதலால் உங்களால் வெற்றி பெற முடியும், சத்துருவை வீழ்த்த முடியும் என்று ஆண்டவர் நம்பி உங்கள் கரங்களில் பொறுப்புகளை கொடுக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஒருவேளை ரெகேபயாம், எரேபயாம், அபியா இவர்களுடைய நாட்களில் தேசம் ஆண்டவர் பாழை போன சூழ்நிலையிலே ஆசா ராஜ பதவி ஏற்கும்போது நினைத்திருக்கலாம், எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்பி அவனுடைய கரத்தில் பொறுப்பை கொடுக்கிறீர். ஜெபிக்கிற அவனால் சாதிக்க முடியும். தேவனையே சார்ந்து இருக்கிற இவனால் வெற்றி பெற முடியும். இதோ சபைக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மையே நம்பி இருக்கிறவர்கள் அப்பா, அவர்களால் ஜெயிக்க முடியும் என்று நம்பிக்கையிலே நீர் ஆண்டவர் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை சாலமோனுக்கு அடுத்ததாக ஆசா ராஜாவா வந்திருந்தான்னா சூழ்நிலை மோசமா இருந்திருக்காது. ஓரளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா சாலமோன் காலத்திலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விக்கிரக ஆராதனை வந்துச்சு, பிரச்சனை வந்திருக்கும். அந்த முள்ளு செடியை வளர விடாம ஆரம்பத்திலேயே வெட்டுறது போல சுலபத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், பிரச்சனையை ஆசா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இப்போ முள்ளு செடி வளர்ந்துச்சு, மரமாயிடுச்சு, அதை வெட்டுறதுக்கு போனால் கைகளில் குத்தும், பெரிய பிரச்சனை வளர்ந்துட்டு பின்னாடி அவன் கையில் பொறுப்பை கொடுக்கிறார். அன்பானவர்களை, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? கவனிக்க கேட்கிறேன். மோசே இஸ்ரவேல் தேசத்தில் ரதத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலே கற்று தேறினவனாக இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். அவன் நல்ல பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கும்போது, ரதத்தில் உட்கார்ந்து அதிகாரத்தில் வலம் வரும்போது, மோசே, என் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், என் ஜனங்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன், நீ என் ஜனத்தை நடத்தி கொண்டு போ கானானுக்கு என்று அதிகாரம் இருக்கும் பொழுது, வல்லமை இருக்கும் பொழுது அவன் கையில் பொறுப்புகளை கொடுத்திருந்தால் அவன் சுலபமாக அதை செய்து முடித்திருப்பான், அசால்ட்டா முடிச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அவன் கையில் பொறுப்பை கொடுக்கல. அதே மோசே வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்த அவன் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் மாறுகிறான். நிறைவாய் இருந்த அவன் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற குறைவான வாழ்க்கைக்குள் போய்விட்டான். இப்பொழுது அவனை கர்த்தர் சந்திக்கிறார். முட்செடியில் அவனை சந்தித்து, மோசே, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் ஜனத்தை நடத்தும்படி, கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி கடந்து வர வேண்டும். ஒண்ணுமே இல்லை, நத்திங், ஜீரோ. அந்த டைம்ல தான் கர்த்தர் அவன் கையில் பொறுப்பை கொடுக்கிறார். ஏன் பிரதர்ஸ், ஏன் சிஸ்டர்,
ஆண்டவர் ஏன் இப்படி மிஸ்டேக் பண்றாரு? கொஞ்சம் முன்கூட்டி ஆண்டவர் செயல்பட்டு இருந்தா, சாலமோனுக்கு அடுத்து ஆசாவை கொண்டு வந்திருந்தா, எகிப்துல இளவரசனா பவர்ஃபுல் போஸ்ட்ல மோசே இருக்கும்போது அவன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருந்தா சுலபத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் செய்யல? ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்கள் தங்கள் சுய பலத்தில் அல்ல, தங்கள் பின்னணி பலத்தில் அல்ல, தேவ பலத்தில் மாத்திரமே செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் வைராக்கியமா சொல்லுகிறார், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொண்டேன். எகிப்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த பொறுப்பு கொடுத்திருந்தா மோசே என்ன சொல்லியிருப்பான்? நான் ராஜாவா இருந்தேன், என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தினேன், வீம்பு பேசி இருப்பான், பெருமை பாராட்டி இருப்பான். சாலமோனுக்கு அடுத்து ஆசா பிறந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்? நான் தாவீதின் பேரன், சாலமோனுடைய பையன், நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய சந்ததியை பெருமையா பேசியிருப்பான். ஜீரோ வாக்குனார் ஆசாவை, மோசைய ஜீரோ வாக்குனார். ஜீரோ வாக்கிட்டு பொறுப்பு கொடுத்தார். உன்னால் இதை செய்ய முடியும், நீ செய். ஹல்லேலூயா! கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லலாமா? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் நல்ல உடம்புல தெம்பு இருக்கும்போது எனக்கு கர்த்தர் இந்த பொறுப்புகளை கொடுக்கலாமே, எனக்கு இந்த கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது எனக்கு இந்த காரியங்களை ஆண்டவர் என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாமே. இப்போ நான் வெறுமையாக இருக்கிறேனே, எனக்கு சரீரத்தில் கூட பலன் இல்லையே, இப்போ போய் ஆண்டவர் என்ன பார்த்து பேசுகிறாரு. இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் நீ சொல்ல போகிற ஒரு சாட்சி என்னன்னா, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலேயே எல்லாம் ஆனது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி, ஆண்டவரே, இந்த சபையிலே வெறுமையாக ஜீரோ என்கிற நிலையிலே நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை நம்பி அல்ல, சுய பலத்தை நம்பி அல்ல, எங்கள் திறமைகளை தாளந்துகளை நம்பி அல்ல, உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, என் பிள்ளைகள் என்னையே மேன்மை பாராட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ரதம் போல வேலையை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை எம்டி ஆக்குவார் கர்த்தர். நீங்க குதிரை போல மனித பலத்தை, உங்க பலத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த பலத்தை கர்த்தர் தொடுவார். நீங்க ஜீரோ நிலைக்கு வரும் வரை கர்த்தர் காத்திருப்பார். அப்ப நீங்க சொல்வீங்க, என்னால் ஒன்றும் முடியாதாப்பா, நீ தான் எனக்கு வேணும். ஏனென்றால் நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசுவை உம்மாலன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் திறமையினால் அல்ல, என் தாளந்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகோதரனே, சகோதரியே, சிறிதானதோ பெரிதானதோ எந்த காரியமாக இருந்தாலும், எந்த பொறுப்பாக இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கலாம், சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அதை நம்பி களத்தில் இறங்கி விடாதிருங்கள், அதையே சார்ந்து செயல்படாதிருங்கள். கர்த்தர் கூட இருக்க மாட்டார். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்களை ஜீரோவாக்கி தேவனுடைய கரத்தில் கொடுங்க. அசாதாரணமான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! மோசே, இதே மோசே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவன் வாக்கிலும் செய்யிலும் வல்லவனா இருக்கும்போது அவன் நினைச்சிட்டான், என் கையால் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் தருவார், என் கையால் விடுதலை உண்டாகும். மோசே என்ன பண்ணான்? களத்தில் இறங்கிட்டான். ஆண்டவரை நம்பி இறங்காம என் கையால அப்படின்னு அவன் நம்பினான். என்ன நடந்தது தெரியுங்களா? சிங்காசனத்தை விட்டு, அரண்மனையை விட்டு ஓடுறான் மீதியான் தேசத்துக்கு. மீதியான் தேசத்தில் போய் அவன் ஆட மேய்ச்சிட்டு இருக்கிறான். என்னால முடியும் அப்படின்னு நினைச்சான், பரிதாபமா போனான். எந்த ஜனங்களுக்காக அப்படின்னு செயல்பட்டானோ அந்த ஜனங்களே அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்த்தரை விட அதிகமான பிளேஸில் நீ யாரை வைக்கிறியோ அவர்களாலேயே உனக்கு பிரச்சனை வரும். எல்லாத்துலேயுமே கர்த்தரை நீ மேன்மைப்படுத்து. ஆமென். இந்த குடும்பம் இல்லைன்னா என்னால்
இவ்வளோ முன்னேறி இருக்க முடியாது, நீ எந்த குடும்பத்தை சொல்கிறியோ அந்த குடும்பத்துக்கு உனக்கும் பிரச்சனை வரும்படி கர்த்தர் சூழ்நிலையை அனுமதிச்சிருவார். ஏன்னா அவர் வைராக்கியமானவர். என் பிள்ளை எனக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியதோ பெரியதோ உன்னை சார்ந்தல்ல, உன் திறமையை சார்ந்தல்ல, கர்த்தரையே சார்ந்து. ஆமென் சொல்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் திறமையானவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார், சாமர்த்தியசாலிகளை தான் தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியாத மட்டையும் கிடையாது, எல்லாமே டேலண்டட் பீப்புள்ஸ். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய சிந்தனை, நான் அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரமே. அதுதான் கடந்த வாரம் என்னுடைய ஜெபமாக இருந்தது. நீர் பெருகணும்ப்பா, நான் செருகணும் ஆண்டவரே. என் பேருக்காக புகழுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாடணும், ஆராதிச்சோம், அப்படியே அர்ப்பணிக்கணும். ஆமென். வெறும் பாட்டாக இருக்கக்கூடாது, வெறும் பிரசங்கமாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையின் அர்ப்பணமாக மாறணும். சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் எடுக்கிறேன். ஆசா இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் திடன் கொண்டு. 7ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் என்ன செய்யுங்கள்? திடன் கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள் ஆசாவே. 8ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே ஆசா திடன் கொண்டான் என்று பார்க்கிறோம். திடன் கொள்ளுவது, பலன் கொள்ளுவது. பலவீனத்தில் பலன் எப்படி உண்டாகும்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலே உண்டாகும். ஆசா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது திடன் கொண்டான். ஏன் சபையில் தூங்காதீங்க, விழிப்பாருங்க நீ ஏன் சொல்கிறேன்? தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி ஏன் சொல்கிறேன்? கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன உண்டாகும்? உங்களுக்குள்ள பலன் உண்டாகும். ஆசா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவன் திடன் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறீர்களா? அதை கவனிக்கிற விருத்த சேதனமுள்ள செவி உங்களுக்குள் இருக்கிறதா? ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனத்தை கேட்க முடியாதபடி, நீங்கள் பலன் கொள்ள முடியாதபடி சத்ரு உங்களை தொந்தரவு பண்ணுவான், உங்களை தூக்க கலக்கத்துக்குள்ள கொண்டு போவான். அப்பதான் பக்கத்தில் இருக்கிறவர்கள்கிட்ட பேச வைப்பான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுல உங்களுடைய மனம் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளை கேட்ட உடனே ஆசா திடன் கொண்டான். கொஞ்சம் சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, அதிர்ச்சியான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஆசா ராஜா கிட்ட வரேன். தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. என் ஜனங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தால் அவர்கள் பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள். ஆனால் என் வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு நபர் வேண்டுமே. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் ஜெபித்து கொண்டிருக்கிற ஏசாயாவின் காதில் விழுகிறது. ஏசாயா கேட்கிறான். உடனே சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். உடனே பரத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். நெருப்பு தழையினால் அவனுடைய உதடுகளை தொடுகிறான். அவனுடைய நாவு சுத்தமாகிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டான். கவனியுங்கள், இப்பொழுது ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். என் வார்த்தைகளை நான் உன் வாயிலே தரப்போகிறேன், நீ போய் என் ஜனங்களுக்கு சொல். ஓகே ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை சொல்ல புறப்படுகிறேன். என்ன வார்த்தை சொல்லட்டும்? வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தில் கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கர்த்தர் ஏசாயா கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். கவனிங்க அன்பானவர்களே,
அசரியா தீர்க்கதரிசிய ஆசா கிட்ட ஆண்டவர் அனுப்புறார். என் மகன் ராஜா கிட்ட சொல்லு, நீ திடன் கொள், சோர்ந்து போகாமல் செயல்படு, உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. இப்ப ஏசாயாவை அனுப்புறார் சபை மக்களுக்கு. இந்த சபைக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுடைய இருதயம் கொழுத்ததா மாறட்டும், அவர்கள் காதுகள் மந்தமாகட்டும், அவர்கள் கண்கள் நித்திர மயக்கத்தில் மூடட்டும். போ பிரசங்கம் பண்ணு. ஐயோ, ஊழியம் செய்தால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், தேவனுக்குள் பலன் கொள்ள வேண்டும். பிரசங்க நேரத்தில் சபை விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆனால் இங்க ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, என் வார்த்தைகளை சொல்லும் போது ஜனங்களுடைய இருதயம் கொழுத்ததா இருக்கும், எதிர்த்து நிற்கும், அவளுடைய காதுகள் மந்தமா இருக்கும், வசனத்தை கேட்காது, அவளுடைய கண்கள் நித்திர மயக்கமா இருக்கும், தூங்கு மூஞ்சியா இருப்பாங்க. போ பிரசங்கம் பண்ணு. ரொம்ப கஷ்டம். சகோதரனே சகோதரியே, சபையிலே சிலர் வார்த்தைகளை கேட்கும் போது திடன் கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவீனத்திலிருந்து பலத்திற்குள்ளாய் வருகிறார்கள், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆமென். சிலருடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்படுகிறான். ஆமென். ஆனால் சிலரோ இருதயம் கொழுத்ததாக, காதுகள் மந்தமாக, கண்கள் சொருகினதாக ஆலயத்திலே காணப்படுகிறார்கள். சிலர் ஆவியிலே விழிப்பாய் இருக்கிறார்கள், சிலர் ஆவியிலே அலட்சியமாய் இருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, சபையிலே நீ எப்படி இருக்கிறாய்? ஆசரியாவை கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க அனுப்பின அதே தேவன் ஏசாயாவையும் அனுப்புகிறார். அசரியாவின் வார்த்தைகளினாலே தேவனது பிள்ளையாகிய ராஜா ஆசாவை திடப்படுத்தின தேவன் சிலரை திடப்படுத்த முடியவில்லை. அவர்கள் பெருமையினாலே மந்தமாக, தூக்க கலக்கமாக இருக்கும்படி விட்டு விடுகிறார். ஒன்றை கேட்டுவிட்டு நான் மறுபடியும் ஆசாவுக்கு வருகிறேன். சபையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆராதனை நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சபையை கத்த தேவ ஜனங்கள் பலப்படுவதற்காக வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது மந்தமாக, இருதயம் கொழுத்ததாக, கண்கள் நித்திரை மயக்கமாக. விழித்து கொள்ளாவிட்டால் சங்கீதம் 2:11-12 வாசிக்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், தேவ சமூகத்தில் அவரை உறுதியாக அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்திலே குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சபை தொடர்ந்து இதே ஊரில் இருக்கும் என்று நினைக்காதிருங்கள். ஒரு நாள் வரப்போகிறது, தேவன் வந்து சபை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அதற்கடுத்து தேவனுடைய கோபம் பற்றி எரியும். இந்த தேசத்தில் கடும் உபத்திரவம் தொடங்கும். அதற்கு முன்பதாக சபையிலே விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சபையை அலட்சியப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை வேளையில் வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் கருத்துள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே ஆசா திடன் கொண்டார். ஏன் ஆண்டவர் திடன் கொள் என்று சொல்லுகிறார்? நீ திடன் கொள்ளாமல் தேவனுக்காக நீ செயல்பட முடியாது. தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியாது. சபைக்கு வருவது எதற்காக? நீ காணிக்கை போடுவதற்காக அல்ல. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிப்பதற்கு, அதற்குரிய ஆலோசனைகளை, வழிகளை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே ஆசா திடன் கொள்ளுகிறான், தேவனுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறான். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எதிர்கால சூழ்நிலைகளில் உங்களுக்கு கடும் சவால்கள் இருக்கலாம். ஆசாவை போல பல பிரச்சனை இருக்கலாம். என்னத்துக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கடியில் என்னை கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படின்னு ஆசா நினைக்கிற அளவுக்கு பல நெருக்கடியான சூழ்நிலைகள் ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆசாவே திடன் கொள், நிச்சயமா உனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, சவால்களுக்கு மத்தியிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உனக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே தைரியம் சொல்லுகிறேன். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையினாலே சமூகத்தினாலே திடன் கொள்ளுகிற உனக்கு பலன் உண்டு. நீ வெறுமையாய் போகவே மாட்டாய். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். திடன் கொள்ள வேண்டும். மோசே மரித்து போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தி செல் என்று ஆண்டவர் மோசே கையில் தான் பொறுப்பை கொடுத்தார். கானான் தேசம் கண்ணு கெட்டுகிற தூரத்தில் வந்து விட்டது. அப்படி எட்டி பார்க்கிறான். ஒரு குன்றின் மேல் ஏறி அங்கே கானான் தேசம் தெரிகிறது. 40 வருஷம் நடத்தி வந்து விட்டான். பல 1000 கிலோமீட்டர் நடத்தி வந்து விட்டான். சில கிலோமீட்டர் கானான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் மோசே மரித்து போனான். மோசேயினுடைய மரணம் சபைக்கு ஒரு பெரிய கவலையை கொடுத்தது. இவ்வளவு கிட்ட வந்து மோசே மரித்து போனாரே, எப்படி கானானுக்குள் போவது? இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டது வீணாய் போய்விடுமா? ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் வருகிறார். யோசுவா முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டு இருக்கிறான். யோசுவாவே, ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? இன்னும் எவ்வளவு நாள் துக்கத்தோடு கூட இருப்பாய்? எழுந்திரு. அதற்கடுத்து யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், திடன் கொள். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என் ஜனத்திற்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய். யோசுவா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே திடன் கொண்டு எழும்பி நிற்கிறான். யோசுவா சரித்திரம் ஒரு வெற்றியின் சரித்திரம். 31 ராஜாக்களை சங்கரிக்கிறான். அழகாய் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். முதல் அதிகாரம் கவலையோடு சோகத்தோடு துக்கத்தோடு விழுந்து கிடக்கிறான். யோசுவா சரித்திரம் முடியும் போது கம்பீரமாய் சொல்லுகிறான், இதோ தேசத்தை கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொந்தமாக்கி விட்டேன். நானும் என் குடும்பமோ வென்றால் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் திடன் கொண்டாதான் சாதிக்கிறவர்களாக இருக்க முடியும். நீங்கள் திடன் கொள்ளலைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. சகோதரனே சகோதரியே, யோசுவா சாதித்ததற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு திடன் கொண்டதினால். ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தது மாத்திரமல்ல, யெகோவா தேவனை பற்றி ஒரு தவறான குற்றச்சாட்டு இருந்துச்சு. எகிப்தியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர்கள் தேவனெல்லாம் அதெல்லாம் நடக்காது. கானானாவது ஜனங்களுக்கு கிடைக்கிறதாவது. அவங்க பரிதாபமாக அங்கே பரதேசி மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க. யெகோவா தேவனாவது ஒன்றாவது. நம்ம தேசத்தில் இருக்கிற எத்தனை தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் தான் பெரிய தெய்வங்கள் அப்படின்னு எகிப்தியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. யோசுவா கர்த்தருடைய வார்த்தையில திடன் கொண்டு ஜனங்களை கானானுக்குள் நடத்தி சென்று தேசத்தை பங்கிட்ட உடனே எகிப்தியர்கள் உட்பட சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் சொன்னார்கள், யெகோவா தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். சபையில் இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், என் கர்த்தர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா! யோசுவா திடன் கொண்டதால் இயேசுவே மெய்யான தேவன் என்கிற சாட்சி எல்லா இடங்களிலும் பரவியது. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ சபைக்கு வந்து தேவ சமூகத்தில் பாடல் ஆராதனையில் வசன நேரத்தில் உன்னை திடப்படுத்தி கொண்டால் என்ன லாபம்? என்ன நடக்கும்? உன்னை பற்றி பேசிட்டு பாரு, வேலை ஸ்தலத்தில், தெருவில், ஊரில், சொந்த பந்தத்தில். அவங்க இந்த நம்ம குல தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நடக்க போகுது அவங்களுக்கு? பாவம், அவங்க இன்னும் அலைஞ்சி கஷ்டப்பட்டு அப்படியே முடிய போகிறாங்க. இல்லை இல்லை, என் இயேசு ஒருவரே நல்லவர், சொன்னதை செய்து முடிப்பவர். அவரை போல இந்த உலகத்தில் வேறொரு தெய்வம் இல்லை என்பதற்கு நீங்கள் சபையிலே மாத்திரமல்ல, தெருவிலே, ஊரிலே சாட்சியாக இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசுவா திடன் கொண்டார். தேவனுக்கு மகிமையான சாட்சியாக இருந்தான், சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர வர தேவனுடைய வார்த்தையினாலே பலப்பட ஊரில் ஒரு மகிமையான சாட்சியாக இருப்பீங்க. அல்லேலூயா! சபையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. ஆமென் சத்தமாக சொல்லுங்க. 2 நாளாகமம் 15:8 மறுபடியும் வாசிக்கலாம்.
ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய யோதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலபீடத்தை புதுப்பித்து. அன்பானவர்களை கவனியுங்கள், இந்த வசனத்தின் முதற் பகுதியை பார்த்தோம். ஆசா தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே திடன் கொண்டான் என்று பார்த்தோம். அதுக்கடுத்து திடன் கொண்ட பின்பு அவன் என்ன செய்கிறான்? அருவருப்புகளை, யூதா பென்யமின் தேசத்தில் உள்ள அருவருப்புகளை நீக்கி சுத்திகரிக்கிறான். யூதா பென்யமின் தேசம் என்பது எந்த தேசத்தை குறிக்கிறது? அவனுடைய சொந்த தேசத்தை குறிக்கிறது. ஆசா எந்த பிரிவுக்கு ராஜா இருக்கிறான்னா யூதாவுக்கு மாத்திரம்தான் ராஜா. தாவீது சாலமோன் காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலிலும் ஆட்சி இருந்தது. ரெகபயாம் எரேபயாம் காலத்தில் ஆட்சி ரெண்டா பிரிஞ்சிச்சு. யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். 10 கோத்திரம் ஒரு ராஜா, 2 கோத்திரம் ஒரு ராஜா, 2 ராஜ்யமா வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சு போச்சு. இப்போ ஆசா எதுக்கு ராஜாவா இருக்கிறான்? யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவா இருக்கிறான். இந்த யூதாவை ஆசா சுத்திகரிக்கிறான். அப்புறமா தான் பிடித்த மலை தேசம் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விக்கிரகங்களை அகற்றி பலிபீடத்தை கட்டி தேசத்தை புதுப்பிக்கிறான். கவனிங்க, முதல்ல ஆசா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே தன்னை பலப்படுத்தி கொண்டான். ஆமென். ரெண்டாவது, ஆசா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சொந்த ஜனத்தை, அதாவது யூதாவை சுத்திகரிக்கிறான். தன் வீட்டை சுத்திகரிக்கிறான், தன் மக்களை சுத்திகரிக்கிறான். முதல்ல தனக்குள்ள சுத்திகரிப்பு பலன், ரெண்டாவது தன்னுடைய சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பரிசோதித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விரல் அடுத்தவனை நோக்கி நீட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிங்க, மற்ற விரலெல்லாம் யாரை தான் பார்த்துட்ருக்குது? நம்மளை தான் பார்த்துட்ருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனா போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ணுறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். எடுத்த உடனே அவன் யூதா கிட்ட போய் எப்பா சுத்திகரின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கடுத்து யூதாவுக்கு அடுத்து எப்பிராயிம், அதுக்கடுத்து பக்கத்தில் தான் பிடித்த இடம், புதிதாக சேர்க்கப்பட்ட இடம், அதை போய் சுத்திகரிக்க போகல. முதல்ல தன்னை பலப்படுத்தி கொள்கிறான். அதுக்கடுத்து தான் அவன் களத்தில் இறங்குறான். நம்ம பரிசுத்தமாக அடுத்தவர்களை பரிசுத்தமாக்கி விட முடியுமா? நம்ம சரியாகாம அடுத்தவர்களை சரிப்படுத்த முடியுமா? இன்னைக்கு சபை குடும்பத்தில் ஒரு குழப்படி இருக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்களாகிய நம்மளை சரிப்படுத்துறது கிடையாது. என் பிள்ளை ஒழுங்கா ஆண்டவரை தேடுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒழுங்கா ஆண்டவரை தேடுறது கிடையாது. என் பிள்ளை அங்கங்க ஊரை சுத்துறான், கெட்ட நண்பர்களோடு கெட்டு போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அப்படி கெட்டு போறாங்க. நம்ம திருந்தாம நம்ம குடும்பத்தை, நான் திருந்தாம சபையை திருத்த முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ குணப்படுப்பா, அப்புறமா உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து, குணப்படுத்து. ஆசா எப்படி வெற்றி பெற்றான்? முதல்ல தன்னை சரிப்படுத்தி கொண்டான். அதுக்கடுத்து தேசத்துக்குள்ள போனான். இதை சரிப்படுத்தணும் போது அப்படியே சரியாச்சு. அன்பானவர்களே, கொஞ்சம் ஆசா நமக்கு நிறைய செய்தியை கொடுக்குறான். கவனிங்க, இன்னைக்கு நம்ம சாட்சியா இல்லாததுனால தான் நம்முடைய சபைக்கு மற்றவங்க பார்த்து புதுசாக வர்றவங்க சாட்சியா இருக்கிறது கிடையாது. சபைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சாட்சியாக இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஓ சபையில் இருக்கிற நீயே இப்படி தான் இருக்கிற. அப்புறமா என்ன? முதல்ல நம்ம சுத்திகரிக்கணும், யூதாவை சுத்திகரிக்கணும். குடும்பம், சபை, நம்முடைய சொந்தத்தை, நம்முடைய சுற்றுப்புறத்தை சுத்திகரிக்கணும். அதுக்கடுத்து தான் புதிதாக பிடித்த எப்பிராயிம் தேசம், புதிய ஆத்துமாக்கள். நம்ம புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த தெருவில் இருந்தெல்லாம் ஆத்துமாக்கள் வரணும். முதல்ல அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும். ஆண்டவரே சபையில் இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சபையில் இருக்கிற நாங்கள் சரியாக இருப்போமானால் வெளியே இருக்கிறவங்க தானா வருவாங்க, உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று. அல்லேலூயா! ஆசா கரெக்டாக செயல்படுறான். தன்னை ரெடி பண்ணுறான், சபையை ரெடி பண்ணுறான், சுற்றுப்புறத்தை ஆண்டவர்களை கொண்டு வரான். அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்கள் கவலையோடு இருங்கள். ஆண்டவர் இயேசு சிலுவை பாதையில் போகும்போது சொல்கிறாரு,
எனக்காக அழாத, முதல்ல உனக்காக அழு, அடுத்தது உன் பிள்ளைகளுக்காக அழு. முதல்ல நீ, அதுக்கு அடுத்து உன் பிள்ளை. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் திருந்தாமல் எங்கள் குடும்பத்தை திருத்த முடியாது, எங்கள் சபை ஆண்டவரே சாட்சியாக இல்லாமல் இந்த ஊருக்கு இயேசுவை மெய்யான தேவன்னு சாட்சி சொல்ல முடியாது. எங்களை குடும்பமாக சபையாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை சுத்திகரிப்பீராக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலகங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கவனிங்க, பட்டணங்களை கட்டுவோம், அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள், தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோம். ஆசா ராஜ பதவியில் அமர்ந்த உடனே 14ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா, சத்துருக்கள் அந்நிய ராஜாக்கள் படையெடுத்து வந்து அந்த அலங்கங்களை எல்லாம் இடித்து போட்டார்கள் அல்லவா, தேசத்தின் பாதுகாப்பை எல்லாம் கெடுத்து போட்டார்கள் அல்லவா. முதல்ல அவன் என்ன பண்றான்னா அலங்கங்களை கட்டுறான். வாசல்கள்னா சுத்திலுமா ஒரு அலங்கத்தை கட்டி அதற்கு உள்ள நுழைவு வாசல், அந்த நுழைவு வாசல்களுக்கு தாழ்பால போட்டு பலப்படுத்துறான், பட்டணங்களை கட்டுறான். எதிரிகள் எளிதில் உட்புகா வண்ணம் அரண்களை கட்டுகிறான், காவல் கோபுரங்களை கட்டுகிறான். மேலே நின்று வாட்ச் பண்ணணும் காவல்காரர்கள், எதிரிகள் யாராவது படையெடுத்து வராங்களா, எல்லாத்தையும் செஞ்சு 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்ன பண்றான், தேசத்தை ரெடி பண்ணிட்டான். கவனிங்க, இப்போ தேச பாதுகாப்பாக இருக்குது, அப்பா நிம்மதிடா அப்படின்னு உட்காரல. 15ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிக்கிற வேலையை தொடங்குறான். முதல்ல தேசத்தை ரெடி பண்ணான், இப்போ தேசத்துக்குள்ளே இருக்கிற சபை மக்களை ரெடி பண்ணுறான், தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அன்பானவர்களே, ஒன்றை கவனியுங்கள், நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா, நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு கவனம் செலுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போவதற்கு கவனம் செலுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கவனம் செலுத்துகிறோமா? ஆசா பட்டணத்தை கட்டினதோடு தேசத்தை பலப்படுத்தினதோடு என் கடமை முடிஞ்சிச்சு நிக்கல, சபைக்குள்ள போறான், தேசத்துக்குள்ள போறான், சுத்திகரிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் செய்யற தவறு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குகிறார்கள், நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, அதற்காக சபையை பயன்படுத்துகிறார்கள். தவறே அல்ல, உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனால் அதற்கு மட்டும்தான் சபையா? என் பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும், சபைக்கு வர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய திருச்சபை மக்களை பார்த்து அவன் சந்தோஷமா சாட்சி பகர்றான், என் திருச்சபை மக்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. அந்த சந்தோஷம் இருக்குதா பிரதர், சிஸ்டர்? என் பிள்ளை சூப்பராக சம்பாதிக்கிறான், என் பிள்ளை நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டான், என் பிள்ளை கர்த்தருக்குள்ளே இருக்கிறான், ஆமென், என் பிள்ளை கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறான். அந்த சந்தோஷம் இருக்கிறதா? ஒரு நாள் வரும், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நாங்கள் சபையை பயன்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, தகப்பனே, இதற்காக மாத்திரம் நாங்கள் சபையை பயன்படுத்துவோம் என்றால் நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் பரிதாபம் உள்ளவர்களாய் போய்விடுவோம். இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தினது பரலோகத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக. சபையிலே உபவாச ஜபம், அதிகாலை ஜபம், ஆண்டவரே பலவிதமான ஜபங்கள். இதற்கெல்லாம் காரணம், ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், எங்களுடைய ஜனங்களுக்கு திருமணமாக வேண்டும், எங்களுடைய ஜனங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனை நீங்க வேண்டும். இதற்காக மாத்திரம் அல்லப்பா, எங்கள் ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டும், எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். நீர் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே எங்களுடைய ஜனங்கள் ஒருவரும் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் ஆண்டவரே சபையை பிரதானப்படுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் அன்பு பெற்றோரே, உங்களுடைய சந்தோஷம்
உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலையில் வாழ்க்கையில் செட்டில் ஆனதிலே இருந்து விடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுக்கு மகிமையான சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதிலே உங்களுடைய சந்தோஷம் இருக்குமானால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இறுதியாக முக்கியமாக ஒரு குறிப்பை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். இந்த குறிப்பை கவனமாய் உள்வாங்க மிக அன்போடு கூட கேட்கிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆட்சண்டையிலே சுற்றடித்து போட்டான். தன்னுடைய சொந்த தாய் ஆசா ராஜா பார்க்கிறான், தன்னுடைய சொந்த தாயே விக்கிரகாராதனைக்காரியாக இருக்கிறாள். தேவனுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆதலால் என்ன செய்கிறான்? அவள் ராஜ்யாத்தியா இராதபடி அவளுடைய ஸ்தானத்திலிருந்து அவளை இறக்கி போடுகிறான். கவனிக்க கேட்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை மனதில் ஆழமாய் பதிய வைப்பாராக. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. நமக்கு அருமையானவர்கள், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்முடைய குடும்பம் தவறு செய்தால் அந்த தவறை நாம் தட்டி கேட்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய வீடுகளில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம், அவர்கள் நேசிக்கிற நபர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கிறது கிடையாது, அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுறது. ஏன்னா காரணம், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை. தப்பு யார் செய்தாலும் தப்பு தப்பு தான். ஆசாவனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பர். தன்னுடைய அம்மாவே தவறு செய்தாலும் நீ ராஜாத்தியா இருக்க முடியாது, கீழே இறங்கு. தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தான், அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தருக்குரிய வைராக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அன்பானவர்களே, சபைக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்களா அல்லது குடும்பத்திற்காக வைராக்கியமாக இருந்து சபையை அதை பகடக்காயாய் பயன்படுத்துகிறீர்களா? சபையை உங்கள் குடும்பத்திற்காக பலியாக்கி கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை உயர்த்த, உங்கள் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்த சபையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? அது சரியல்ல. அது ஆசீர்வாதமாக அல்ல, சாபமாக போகும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சாபத்துக்கு காரணம், தகுதி இல்லாதவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கியத்துவம் கொடுக்குறோம், பொறுப்புகளை கொடுக்குறோம், பதவிகளை கொடுக்குறோம். காரணம், ஐயோ அவங்க எனக்கு சொந்தம். சபையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். ஒன்றுமே இல்லை, சாதாரண நபராக இருந்தாலும் தகுதியானவர்களை தான் கர்த்தர் எப்பவுமே பயன்படுத்துவார். ஆமென். அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் நம்ம மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்கிறோமா? பிள்ளைகளே நமக்கு விக்கிரகமாக இருக்கிறாங்களா? நம்முடைய குடும்பம் தான் கோயிலா? யாதொருவர் கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் தன்னுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அது சபை சுட்டி காட்டுகிற சரியான உதாரணம் அல்ல. ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டே ஒரு வீட்டுக்குள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்படி அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அந்த வீட்டிற்கு வெளியே நிற்கிறார்கள். வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு ஆளை அனுப்புகிறார்கள், நீங்கள் போய் என்னுடைய மகனை அழைத்து கொண்டு வா. தம்பிமார்கள் இன்னும் சொல்றாங்க, அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்க. உள்ளே வந்த நபர் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் உம்மை அழைத்து கொண்டு போக வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ என் தாயா வந்திருக்கிறார்கள், இதோ உடனே நான் போகிறேன். எழுந்து போனாரா? வசனத்தை கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33, 35. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? எனக்கு தாய் யார்? வெளியே நிற்கிறவங்க தான் எனக்கு தாயா? என் கூட இருக்கிற பிரதர்ஸ், என் கூட பிறந்தவங்க யார்? வெளியே நின்று கூப்பிடுறாங்களா, அவங்க தான் எனக்கு சொந்தமா? இல்லை. தேவனுடைய நோக்கத்தை யார் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டில் ஆசான் நிற்கிறான். நீங்கள் யாருடைய ஸ்டாண்டர்டில் நிற்கிறீங்க? சில நேரம் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் குடும்பத்துக்காக சபைக்குள்ள
பிரச்சனைகளை ஏற்படுத்துவது அது சரியானதா? ஏன் ஆண்டவர் இயேசுவை அப்படி சொன்னார்? எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார், நீங்க தான் பா அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்ப அவங்கள கனவீனப்படுத்துறாரா? அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப தேவனுடைய சித்தத்துல அம்மாவும் பிள்ளைகளும் இல்லையா? என்ன நடந்தது? 21ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார். என்ன நடக்குது தெரியுங்களா? சுத்தில இருக்கிறவங்க சொல்றாங்க, உன்னுடைய பையன் பிசாசு பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறான், பெயல்செபூல் ஆவி அவன் பையன் மேல உட்காந்துட்டு இருக்குது, அவன் சாப்பிடுறது கிடையாது, ஒன்றும் இல்லை, பிசாசுகளை பிசாசு இருக்கிறான், பிசாசு பிடிச்சவன் தலைவனால தான் அவன் தலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏடா கூடமா இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. மரியாள் காதுல விழுது, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சோ. தம்பிங்கிட்ட, இயேசுவின் தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க, ஏப்பா உன் அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கப்பா, சரி வாம்மா போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அம்மாவும் பிள்ளைகளும் தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்துருக்கணும். இல்லை இல்லை, இயேசு என் வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டது, உன்னுடைய மகனை நான் விசேஷமா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவர் பேசினார், பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், இது தேவனுடைய நோக்கம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும்? அம்மா சொல்லியிருக்கணும். கூட பிறந்த தம்பியும் சொல்லியிருக்கணும், இல்லை இல்லை என் அண்ணன் தேவனுக்காக ஊழியத்தில் இருக்கிறார் சொல்லியிருக்கணும். அவரா மென்டல் மதி மயங்கி இருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தார்கள். அழைத்து கொள்ளும்படி அல்ல, பிடித்து கொள்ளும்படி. இயேசுவை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் பிரதர்ஸும். ஆண்டவர் சொல்றார், யார் எனக்கு பிரதர், யார் எனக்கு தாய்? தேவனுடைய நோக்கத்தை யார் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். ஒரு தப்பு நம்மகிட்ட இருக்கு, நம்ம பிள்ளை தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். சபையை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனது வீட்டாரை. மறந்து விடாதிருங்கள். ஆசா தேவனுக்காக ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இருந்தான். அதனால தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கைகளுக்கு கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆசாவை போல நம்ம இருக்க நம்மளை அர்ப்பணிக்கணும். அருமையானவர்களே, கடைசியாக நான் ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். என்ன பலனை ஆசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா யாருக்கு மட்டும்தான் ராஜான்னு சொன்னேன்? யூதாவுக்கு மாத்திரம்தான் ராஜா. அதாவது 2 கோத்திரத்துக்கு மட்டும்தான் அவன் யாரு? 10 கோத்திரத்துக்கு வேற ஒரு ராஜா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யூதாவிலிருந்து பென்யமீன்லேருந்து மாத்திரம் இல்லை, எப்பிராயிம் மனாசே சிமியோன். வசனம் முடியும் போது பாருங்க, இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில். பிரதர், நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று பார், உனக்காக கர்த்தர் வைராக்கியமா நிற்பார். நீ ஜீரோவா இருக்க கர்த்தர் விட்டவே மாட்டார். ஆரம்பத்தில் ஒருவேளை நீ அப்படி இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை கேள், பலன் கொள். உலக காரியங்கள்ல மாத்திர கவனம் செலுத்தாத, ஆவிக்குரிய காரியங்கள்ல கவனம் செலுத்து. உன்னை சுத்திகரி, உன் குடும்பத்தை ரெடி பண்ணு. அதுக்கு அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு போ. கரெக்டா இரு. குடும்பத்தில் யார் தப்பு பண்ணாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ல நில்லு. அம்மாவா இருந்தாலும் என்ன, தம்பிகளா இருந்தாலும் என்ன, தேவனுடைய நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கலையா? எனக்கு சகோதரர்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை உதறித்தள்ளுன்னு நான் சொல்லலை, ஆனால் தப்புக்கு துணை போகாத. கண்டிப்பாய் குடும்பத்தை, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசா கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான், கண்களை மூடி முழங்காற்படியிட்டு. நடந்தது என்ன? அவன் யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவாக இல்லை, அவன் யூதா பென்யமீனை மாத்திரம் ஆளவில்லை,
மனாசே, எப்பிராயிம், சிமியோன் மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லை விரிவாகி கொண்டே போனது. அவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போனது. யார் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்கள் மூலம் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இதோ ஆசாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஆசா கடும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவன் ராஜா பதவி ஏற்றிருக்கலாம். ஆனால் அவன் பயந்து நடுங்கவில்லை. ஆண்டவரே, நான் உமக்காக நிற்கிறேன், நீர் எனக்காக நிற்பீராக. ஹல்லேலூயா. என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்குள் முதல்ல ஒரு பலனை உண்டாக்கி கொள்ளுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய சரௌண்டிங், உங்களுடைய ஃபேமிலி. இப்ப சபைன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல நான், இரண்டாவது என்னுடைய சபையை ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து தான் ஊரை நான் ஆதாயப்படுத்த முடியும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லைகளை பெரிதாக்குவதற்கு நீர் ஆயத்தம். யாபேசின் எல்லைகளை விஸ்தாரமாக்கினவர். ஆண்டவர், எங்களுக்கும் எல்லைகளை விஸ்தாரமாக்க உம்மால முடியும். ஆனால் ஆண்டவர், நாங்கள் ஆசாவை போல உமக்காக வைராக்கியமாய் இருக்கணும். ஒருபோது காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக நிற்கும்போது எங்களுக்காக நீர் நிற்பீராப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்கள் குடும்பத்தின் பக்கமாக, பிள்ளைகள் பக்கமாக சாய்ந்து கர்த்தருக்கு துக்கத்தை உண்டாக்கி விடக்கூடாது. ஒருவேளை என் குடும்பம் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, நான் கண்டிக்கிறதுனால, நான் உபதேசம் பண்றதுனால, நான் திட்டுறதுனால, ஒருவேளை வீட்டில் ஒரு சரியான கோஆபரேஷன் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்காக நிற்ப போகிறேன். என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, என் தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை கொண்டு சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஆண்டவரே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா பரலோக பிதாவே, வெறுமையாய் சவால் நிறைந்த சூழ்நிலையில் ஆசாவை பொறுப்பில் வைத்தீர். உம்மை சார்ந்து அவன் சகலவற்றையும் சாதித்து காட்டினான் என்று பார்க்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்களுடைய வாழ்க்கையிலும் சவால்கள் நிறைந்த சூழ்நிலை, போராட்டமான பாதைகள், ஒருபோதும் நாங்கள் தோற்று போக மாட்டோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்களுக்கு அனுகூலமான துணையாக, ஜெயம் கொடுக்கிற தேவனாக எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறீர். எங்கள் பலத்தில் அல்லப்பா, எங்கள் திறமையில் அல்லப்பா, உம்முடைய பலத்தில் மாத்திரமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்முடைய ஜனத்தை பலப்படுத்தும், ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய சதா வேலை ஆண்டவரே, சாப்பாடு, உலக காரியமே நாங்கள் ஓடிட்டுருக்கக்கூடாதாப்பா. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் கவனித்து பார்க்கணும். தவறு செய்வது எங்கள் மனைவியோ, எங்கள் அம்மாவோ, எங்கள் அப்பாவோ, எங்கள் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அதை நாங்கள் கண்டிக்கணும். ஒருபோதும் அதை நாங்கள் கண்சாடையை விட்டுடக்கூடாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆசாவுக்குள் காணப்பட்ட அந்த கர்த்தருடைய வைராக்கியம் எங்களை நிரப்புவதாக. நிச்சயமாகவே எங்களுக்கு நீர் பலனை தரவீர். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.